பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. நாம் உலகத்தார் அல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் அநேகர் தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோமா? அல்லது அவர்களில் ஒருவராக வாழ்கிறோமா? அல்லது மாறிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் அவ்வப்போது நிதானித்து அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. முக்கியமாக சிறுவர்கள் மற்றவர்களை பார்த்து தீயவற்றை செய்ய பழகுவதற்கு முன் நாம் அவர்களை பரிசுத்தமாக வாழ பழகுவதில் எல்லா விதத்திலும் முயற்சித்துக் கொண்டே இருப்பது நம் கடமையாகும். உபாகமம் 11:20 படி, கர்த்தருடைய வார்த்தைகளை, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ஆகவே தெய்வ பக்தியில் நாமும் நம் வீட்டு பிள்ளைகளும் வளர்வதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து சீர்படுத்துவோமா? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். புலம்பல் 3:40.